Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing Milton's Paradise Lost, Book 9. And so far, we had seen how Satan entered into the form of serpent and how serpent was transformed into a harmful beast. அதே நேரத்துல அந்த சர்பெண்ட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் சேட்டன் இஸ் வெரி கீன் இன் ஃபைண்டிங் ஆடம் அண்ட் ஈவ். இப்ப அந்த ஆடம் அண்ட் ஈவை வந்து தேடி போற அந்த ஒரு காட்சியில தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். அண்ட் வி ஆல்சோ சா ஹவு இன் த ஏர்லி மார்னிங் அவர்ஸ் ஹவு த எர்த் வாஸ் அடோரிங் காட். அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. வை வாஸ் த வேர்ல்ட் கிரியேட்டட் அப்படின்னா, அந்த வேர்ல்ட் வாஸ் கிரியேட்டட் இன் ஆர்டர் டு பிரைஸ் காட். வி ஆர் ஆல் கிரியேட்டட் இன் ஆர்டர் டு பிரைஸ் காட் and to worship him. Though God does not need our praise, we are supposed to praise God. அதான் சர்ச்சினுடைய பிலீஃபே. இப்போ அதற்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலை நேரத்துல ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க எழுந்து அந்த மார்னிங் அப்ளியூஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் they are in a conversation, and the conversation is regarding how to do gardening work. அந்த கார்டனிங்கை பத்தி தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டீடைலா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப கார்டனிங், God created the garden of Eden. அதுல ஹியூமன் பீயிங்ஸை கொண்டு போய் வச்சார். அண்ட் ஈடன் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அதுல இருக்க எல்லா மரங்கள், பலவிதமான மரங்கள், பலவிதமான பூச்செடிகள்லாம் இருந்தன. அதை பார்த்துக்கிற வேலை தான் யாருக்கு கொடுத்திருந்தாரு? ஆதாம் அண்ட் ஏவாளுக்கு கொடுத்திருந்தாரு. இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு அழகான கான்வர்சேஷன் இருக்கு. அந்த கான்வர்சேஷன் தான் we are going to discuss here. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவ் begins the conversation in line number 204. ஈவ் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் ஆடமை பார்த்து சொல்றாங்க. Look at the usage of the word husband. Okay. So Adam is the husband of Eve. They are not just friends. They are already in marital union. அந்த marital bondல அவங்க இணைக்கப்பட்டார்கள். அதனால மற்ற marital bliss எல்லாமே அவங்களிடம் உண்டு. ஆனா அதையும் தாண்டி அதை வந்து பிளஷருக்காக யூஸ் பண்றது. தட் இஸ் when we see marital bliss, we are referring to sex, conjugal love. அந்த conjugal love அப்படிங்கிறது வந்து அவங்களிடையே இருந்தது. and it is used with a spiritual sense. பின்னாடி ஆனா அவங்க when they disobeyed God, it is used in mundane sense. Sex is used just for pleasure, but here it is used for the spiritual experience. அதையும் நம்ம இந்த இடத்துல ஃபைல் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன் அப்படின்னா, பின்னாடி உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆஃப்டர் disobeying God, after eating from the fruit of knowledge, what is the first thing that they did அப்படின்னா, like birds of prey, they indulged in sex அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப முன்னாடியும் செக்ஸ் இருந்திருக்குமே அப்படின்னா, முன்னாடி செக்ஸ் வாஸ் a spiritual experience. பின்னாடி it was not a spiritual experience, but experience of to hide one's own guilt. தன்னுடைய கடந்த காலத்தை மறப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக அங்க செக்ஸ் வந்து அமைகிறது. இப்ப இவங்களுடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, அதிகாலையில ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேரும் ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேரும் ப்ராப்பரான காஸ்டியூம் ரெடி ஆயிட்டாங்க. என்ன ப்ராப்பரான காஸ்டியூம்? ஒரு கார்டனிங் பண்ணணும்னா அதுக்கான காஸ்டியூம். அப்ப என்ன காஸ்டியூம் சார் போட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்த காஸ்டியூமும் இல்லை. ஓகே, they were naked. That nakedness is symbolic of their state of innocence. Okay, பாவமற்ற நிலை, அதற்கான ஒரு அடையாளம் தான், அதுக்கான சிம்பல் தான் நேக்கட்னஸ். ஆனா அவர்கள் பாவம் செய்தவுடன் அவர்களுக்கு ஆடை தேவைப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஆடையோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம மைண்ட் எல்லாமே கரப்டடா மாறி போச்சு. ஒருவேளை நம்ம மைண்ட் வந்து ஆடம் அண்ட் ஈவ் பிஃபோர் த ஃபால் அந்த மாதிரி இருந்திருந்தோம்னா நம்ம யாரும் ஆடையோடு இருந்து இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அடுத்தவருடைய உடம்பை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சிந்தனை, தவறான உணர்வு வந்து இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? they were getting ready for work. எதுக்காக அப்படின்னா, to tend. The purpose of getting ready is to tend the plant, the herb and the flower. FLOUR means flower. Okay, they were about to tend the floral garden, herbal garden and the green vegetation, and they did not consider it to be a burden. அப்ப இந்த வேலை வந்து அவங்க ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at the way Adam says it.
our pleasant task enjoyed. Okay, Eve வந்து சொல்றா, this is a pleasant task given to us. Okay, என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பழம் திங்கிறதுக்கு கூலியா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு பிளசன்ட் டாஸ்க். ஏன் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஃபிளார்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்கள கொண்டு போய் ஒரு ஃபிளார் கார்டன்ல நீங்க அந்த ஃபிளார் கார்டன்ல நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னா பண்ணுவாங்க, அந்த ஃபிளார் கார்டன்ல இருக்கக்கூடிய பூவை கொஞ்சம் அடிச்சு மேல போடுவாங்க, கொஞ்சம் எடுத்து தலையில வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஒரு பழ தோட்டத்துல விட்டா பழத்தை எடுத்து கடிச்சுக்கிட்டே பழத்தை பறிச்சு பறிச்சு கூடையில நிரப்புற வேலை. அப்ப இட்ஸ் a pleasant task. Work before sinning was considered to be a pleasant task. After disobeying God, after sinning, for man it became a troublesome task. இன்னைக்கு வேலைக்கு போகணும்னாவே எல்லாருக்குமே ஐயோ ஏன்னா எவன் தான் இந்த வேலைங்கிறத கண்டுபிடிச்சானோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அதுக்கு காரணம் we have lost the state of grace. And then என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு நிறைய ஒர்க் இருக்கு my dear husband, we need more assistance, but there is no chance of getting more assistance. அப்ப ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, that is there in line number 212. ஏவாள் வந்து ஆதாமுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய கார்டன் நம்ம வந்து கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நீங்க என்ன பண்றீங்க, you are always behind me, and whenever you are behind me you don't do much work, and in your company I too do not do much work. இது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். கணவன் மட்டும் தனியா இருந்தாருன்னா அவர் எல்லா வேலையும் செய்வாரு. அதே மாதிரி ஒரு மனைவி மட்டும் இருந்தா வீட்டை வந்து நீட்டா வச்சிருப்பாங்க. ஆனா கணவன் வந்து வீட்டுல இருந்தா மனைவிக்கு வேலையை ஓடாது, கம்ப்ளைண்ட் வரும். நீங்க இங்க இருந்தீங்க, இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்தீங்க, நான் ஒரு வேலை கூட செய்யல. அதே மாதிரிதான். அப்ப என்ன சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தோம்னா வேலையெல்லாம் ஆகாது. ஏன்னா எந்த நேரமும் நீங்க ரொமான்டிக் மூட்லயே இருப்பீங்க. You will be always behind me and you will not concentrate on work. So let's divide our labor and let's choose which part of the garden we are going to take care of. அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, you take care of the wooden part, the wooden the thicket, and I will go towards the spring of roses. Spring of rosesனா அந்த ரோஸ் கார்டன் ஒண்ணு இருக்கு. I'll go to the rose garden, and அந்த ரோஸ் கார்டன்ல there is also the myrtle. Myrtle அப்படின்னா it's a evergreen shrub of southern Europe with leaves which is fragrant white or rosy flower, and it also contains blackberries. இந்த மாதிரி ஒரு கார்டன் அங்க இருக்கு, அழகான ஒரு ரோஸ் கார்டன் இருக்கு. நான் let me go there. நீங்க அந்த ட்ரீஸ் சைடு போங்க, அந்த வைல்டு ஃபாரஸ்ட் பக்கம் போய் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. நான் போய் இந்த கார்டன் ரோஸ் கார்டனுக்கு போய் அங்க வேலையை பாக்குறேன் அப்படின்னு ஒரு டிவிஷன் ஆஃப் லேபரை பத்தி ஏவாள் பேசணும்னு ஆடம் இன் லைன் நம்பர் 227 ரொம்ப அழகா he is addressing Eve. இந்த மாதிரி அட்ரஸ் தான் நமக்கு கொஸ்டின்ஸா வரும். நம்ம ரொம்ப டீடைல்டா போயிட்டு இருக்கோம், இருந்தாலும் எங்க கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் சொல்லிடணும். ஸோ நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னா, which of the terms were used by Adam to address Eve? எந்தெந்த சல்யூட்டேஷன் அவர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்ப அவர் எப்படி சொல்ற பாருங்க, soul Eve, you are the only female in this world, you are my only life partner, you are my associate, you are my better half. இன்னைக்கு வந்து தமிழ்ல பெட்டர் ஹாஃப்னு சொல்றதுக்கு பதில் அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க தமிழ்ல, என்ன அப்படின்னா இணையர், எனது இணை. துணை அப்படிங்கன்னா அசிஸ்டன்ட், இணை அப்படின்னா ஈக்குவல், அசோசியேட். அப்ப அவர் என்ன வேர்டு யூஸ் பண்றாரு, he is using the word associate. you are my equal, எனக்கு ஈக்குவல் ஹாஃப் நீ தான். அந்த you are my equal, and என்ன சொல்றான், to me you are above all things. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட யார் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு he is trying to advise Eve regarding God's plan for man and woman. ஆதாம் வந்து ஏவாளிடம் என்ன சொல்றாரு, கடவுள் ஆணுக்கென்று ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், பெண்ணுக்கென்று ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ற மோட்ல அவர் சொல்றாரு. என்ன பாருங்க, look at the way he is describing almost in line number 234. In woman then to study household good. What is the work of a woman? Household labor.
வீட்டை பாத்துக்கிறது தான் பெண்ணுடைய வேலைமா. அதோடைய ஹஸ்பண்டுடைய ஒர்க் என்ன அப்படின்னா டு ப்ரமோட் த ஃபேமிலி டு த நெக்ஸ்ட் லெவல். அப்ப வீட்டுக்கு வெளியில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யாரு செய்யணும்? ஆடவன் செய்ய வேண்டும். வீட்டுக்கு உள்ளர அந்த தட்டுமுட்டு சாமான்லாம் கழுவுறது, உள்ளத ஜாமான இங்க வைக்கிறது அங்க வைக்கிறது, சமைக்கிறது, அந்த வேலையை மட்டும்தாம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ வந்து நம்ம வெளியில இருக்கிற ஒர்க்கை பத்தி சொல்ற, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் டோன்ட் பி டூ கான்சியஸ் அபவுட் ஒர்க். Don't be too conscious about work because God did not God did not impose work strictly on human beings. முடிஞ்சா செய்யுங்கப்பா. உங்களுக்கு மெயின் ஒர்க் என்ன? டு மல்டிப்ளை அண்ட் ஃபில் த ஃபேஸ் ஆஃப் த எர்த். பழுகி பெருகுதல் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க். அதையும் தாண்டி உங்களால பண்ண முடியும்னா இந்த கார்டன் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்முடைய ஃபர்ஸ்ட் லேபர் என்ன? மல்டிப்ளை பண்றது. வா அந்த வேலையை பார்க்கலாம். உன்னுடைய மைண்ட் எல்லாம் எதுலதான் இருக்கணும்? ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில போய் நான் வந்து ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கேன், அந்த கம்பெனி ஒர்க்கு, பர்ச்சேஸ் ஒர்க் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு he is speaking about putting down women. இது எல்லாமே patriarchal ideology which you will find in John Milton. patriarchyல women will be always pushed into the household. அதே விஷயம் தான் இங்க என்ன சொல்றாரு, don't think very seriously about work, your work is only the household, அதை தாண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு he is again speaking about the purpose of creation. why did God create human beings அப்படின்னு அவர் சொல்றாரு. கடவுள் மனிதனை படைத்து எதற்காக இந்த உலகத்துல விட்டாரு அப்படின்னா என்ஜாய் பண்றதுக்கு, ஜமாய் பண்றதுக்கு, மஜா பண்றதுக்கு. அதுதான் நம்ம பத்தி யோசிக்கணும். இந்த ஒர்க்குங்கிறது செகண்டரி. ஆனா நீ என்ன பண்ற, செகண்டரி ஒர்க்குக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒர்க்ல என்ன பண்ணல, இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற. நமக்கு மெயின் ஒர்க்கே ஜாலியா இருக்கிறது, அதை வந்து நீ யோசிக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, ஒர்க்கை பத்தி ரொம்ப அதிகமா யோசிக்கிற. சோ ஆடம் இஸ் insisting that Eve should only think about conjugal love. Conjugal love na the bliss of being together. It may be physical love or just being together. அருகருகே அமர்ந்து அழகா பேசிக்கிட்டு இருக்கிறதும் லவ் தான், இல்ல லவ் மேக்கிங்கும் லவ் தான், செக்ஸும் லவ் தான். பேசுவதுமா எப்பொழுதுமே வந்து பிணைந்து இருப்பது மட்டும் காதல் அல்ல, அமர்ந்து பேசுவதும் காதல். இப்ப என்ன சொல்றான், நல்ல நல்ல நாள் நல்ல வார்த்தை பேசு, என்னை பத்தி கொஞ்சம் அட்மையர் பண்ணி என்ன சொல்லு. லுக் அட் த போயம் லைக் Kamaladas. There is a very famous poem, right? Kamaladas is The Looking Mirror. Have you read that poem, teachers? The Looking Glass. Have you read that poem? No, sir. I have not read the poem. Kindly read that poem. Beautiful poem. A poem which is written in confessional mode. அங்க சொல்லுவாங்க, what does a man need? Give him whatever he needs. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா செக்ஸ் அப்படிங்கிறது செகண்ட். பட் the first one is you need to admire the very appearance of the man. அவனை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அடுத்ததுதான் அந்த பிசிக்கல் நீடுங்கிறது. ஒரு மேனை வந்து நீங்க நல்லா செய்றீங்க, நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி அவன் அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வான். அப்ப இவன் என்ன சொல்றான், ஆடம் வந்து ஈவிட்ட சொல்றான், எப்பொழுதுமே என்னை பத்தி கொஞ்சம் யோசிமா, என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உயர்த்தி பேசு, அதை பத்தி யோசி, ஒர்க்க நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி என்ன நீ பாத்துக்கோ, நான் இந்த உலகத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க பேசிட்டு he is going to speak about a few things. என்ன விஷயம் பேச போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he says that God created woman in order to make a companion for man. மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த புக் ஆஃப் ஜெனசிஸ்ல கொடுக்கப்பட்டது. ஐ மீன் காட் கிரியேட்டட் மேன், ஃபர்ஸ்ட் மேனை தான் படைத்தார் அப்படின்னு ஒரு நரேட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, அவர் படைச்சிட்டு இந்த மனுஷனை விடுறாரு, இந்த மனுஷன் வந்து அப்படியே அலையிறான் அந்த காட்டுக்குள்ளார, ஒவ்வொரு மிருகத்தையும் பாக்குறான், அதெல்லாம் இணையோடு இருக்கிறது, இவன் மட்டும் தனியா இருக்கான். அப்ப he is experiencing solitude, loneliness இருக்கு. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, மனுஷன் தனியா இருக்கிறது நல்ல இல்ல, அவனுக்கு ஒரு துணையை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு துணையை உருவாக்கினார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் தேர் இன் லைன் நம்பர் 48 to 48. The satiate
too short absence I could yield. உன்னை விட்டு ஒரு நொடி பிரிந்து இருப்பது கூட என்னால தாக்கு பிடிக்க முடியல, என்னால இருக்க முடியலமா. அம்மா வீட்டுக்கு ஒய்ஃப் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட்ஸ் இப்ப இருக்க ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் சந்தோஷமா இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் தே டோன்ட் லைக், பிகாஸ் தே திங்க் தட் ஒய்ஃப் இஸ் த வேர்ல்ட். அப்ப என்ன சொல்றான், உன்னை விட்டு கொஞ்ச நேரம் என்னால பிரிஞ்சிருக்க முடியல, ஒரு நாள் 2 நாள் பிரிஞ்சிருக்க முடியல, ஆனா நீ தனியா போறேன்னு சொல்றதை என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு there is a beautiful comment which is made. அந்த ரெஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. what to say, for solitude sometime is best society. Solitude is sometime the best society, not always. சில நேரத்துல நீங்க தனியா இருக்கிறது நல்லது, பட் எல்லா நேரத்திலயும் தனியா இருக்கிறது நல்லது இல்ல. இந்த ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பேக்கனுடைய எஸ்ஸேல இருக்கு. Do you remember of friendshipல? Have you read that essay? We have discussed that essay, right? Of friendshipல solitude பத்தி பேசும்போது there is a reference made to Cicero the orator. Okay, the Cicero என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, it is not good for a man to be alone அப்படிங்கிற ஒரு கமெண்ட். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா there is a reference again, an allusion to the Bible. பைபிள்ல வந்து ஒரு அழகான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. It is there found in the book of Genesis chapter 2 verse 18. என்ன அப்படின்னா, that God felt that man should not be alone, he should be in the company of woman அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லிட்டு ஆடம் என்ன பண்றான், ஈவ் கிட்ட சொல்றான், come on my dear wife Eve, I am not worried about sending you into different part of the garden, but I wish to warn you, என்ன warning, that God's enemy, okay, God's enemy and his companions, they are around. I was warned by angel Raphael the previous evening. நேற்று சாயந்தரம் ரஃபேல் வந்திருந்தாரு. அவரு என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னா, கடவுளுடைய எதிரிகள், அதாவது லூசிஃபர் அண்ட் ஹிஸ் ஆர்மி, they are very keen in entering into this world. ஏதேன் தோட்டத்துல நுழையிறத அவங்க ரொம்ப நிறைய அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, they are planning to assault us, they are going to attack us. அப்ப இந்த அட்டாக் அப்படிங்கிறது பிசிக்கலாவும் இருக்கலாம், அல்லது இன்டெலெக்சுவல் அசால்ட் ஆகவும் இருக்கலாம். அப்ப அதனாலதான் நான் பயப்படுறேன் உன்னை தனியா அனுப்புவதற்கு, ரைட். அண்ட் தென் அதை சொல்லி முடிச்சுட்டு இன் லைன் நம்பர் 260ல ஆடம் வந்து தெளிவா சொல்றான். என்ன அப்படின்னா, நம்மளுடைய எனிமியுடைய எய்ம் 2ஆக இருக்கலாம். The enemy may have 2 aims. What are the 2 aims? Number 1, to take us away from God by reducing our faith in God. நம்மை கடவுளிடமிருந்து தொலைவான ஒரு இடத்திற்கு இட்டு செல்வார்கள். இந்த தொலைவானது பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இல்ல, the spiritual distance, that is called the lack of faith. கடவுள் மீது நாம் வைத்திருந்த அந்த பற்றை குறைக்க சாத்தான் முயற்சிப்பான். அது ஒண்ணு பண்ணலாம். இல்லட்டுன்னா நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் செய்யலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து நிம்மதி இல்லாம பண்ணணும்னா என்ன அப்படின்னா, அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரேக் பண்ணி விட்டா போதும், கலகம் ஏற்படுத்தி விட்டா போதும். லைஃப், த ஹோல் வேர்ல்ட் வில் பிகம் ஹெல். ஒருத்தர் அதோட ஐ வாஸ் ஹேவிங் சப்பர் இன் தாபா, அங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன நரகத்துல புடிச்சு தள்ளிட்டீங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னாரு. நான் அப்படி கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி அந்த சைட்ல ஐபால்ஸ் மூவ் பண்ணி பார்த்தேன். there was an elderly man. அந்த எல்டர்லி மேன் சொன்னாரு, நான் உன்னை எங்க நரகத்துல புடிச்சு தள்ளினேன், கல்யாணம் தானடா பண்ணி வச்சேன். when there is no understanding between a husband and wife, life becomes hell. The world will appear to be a hell. அப்ப எனிமி வந்து நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ்வை கூட செப்பரேட் பண்றதுக்கு முயற்சி செய்வான் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றா, ஆடம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he is telling Eve என்ன அப்படின்னா, அவர் எனிமி, our common enemy is Satan. He is envying the bliss that we are enjoying. நம்ம ஒரு அருள் நிலையில இருக்கோம், கடவுளுடைய ஃபேவரட்டா இருக்கும். இந்த நிலை யாருக்கு பொறுக்கல அப்படின்னா, ஆடமுக்கு, சாரி, சாத்தானுக்கு பொறுக்கவில்லை. And he says, my main intention is to protect you from becoming faithless or unfaithful. என்னுடைய மெயின் இன்டென்ஷன் என்ன, ஏன் நான் உன்னை வந்து தனியா போக வேண்டாம் அப்படிங்கிறேன்னா,
அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, யூ மே பிகம் அன்ஃபெய்த்ஃபுல். உடனே இவ என்ன பண்றா, ஏவாள் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறா. அன்ஃபெய்த்ஃபுல்னா நான் வந்து வேற ஒரு ஆள் பின்னாடி ஓடிடுவேன் போல இருக்கு. ஏன்னா நார்மலா அந்த வேர்டு வந்து சம்டைம் the problem with there is always a linguistic problem. A word has a connotative meaning, denotative meaning. Denotative meaning literal meaning. இவரு literal meaningல சொல்றாரு, அவரு வேற விஷயத்தை யோசிச்சு சொல்றாரு. that Eve may become unfaithful to God. ஆனா அவ என்ன நினைச்சுக்கிறா, ஆதாமுக்கு நான் அன்ஃபெய்த்ஃபுல் ஆகிற போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ எடுத்துக்கிட்டு என்ன சொல்றா, there is a danger my dear wife which is lurking around us. நம்ம சுத்தி ஆபத்து காத்திருக்கு. அவன் முதலா he is using the word wife here. Eve is addressed as wife and he is warning his wife. He is warning his wife regarding the danger or dishonor. நமக்கு வந்து டிஸ்ஆனர் காத்திருக்கு. கடவுளுக்கு எதிராக நாம் நம்மை திருப்புவதற்கு சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம சூழ்ச்சிக்குள்ளார மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஆதாம் சொல்லி முடிச்ச உடனே ஏவாள் இஸ் கமிங் வித் ரிபர்டல். பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. நான் ஃபெய்த்ஃபுல் இல்ல, ஃபெய்த்லெஸ்ஸா, நான் வந்து அன்ஃபெய்த்ஃபுல் ஆயிருவேன்னு நம்புறியா நீ? என்னையா மனுஷன் நீ, ஒரு பொண்டாட்டியை நம்ப மாட்டியா நீ அப்படின்னு அவ ஸ்டார்ட் பண்றா பாருங்க. எவ்வளவு கோபமா அவ ஸ்டார்ட் பண்றா பாருங்க. Okay, to whom in line number 217 பியூட்டிஃபுல்லா தொடங்குறாரு. Virgin majesty of Eve. That is the description of Eve. Eve is described as a majestic being and she is described as a virgin. Virginity here doesn't mean that she did not have sex with Adam, but she is consistent in love. The word is chastity. She is chaste. Chaste அப்படின்னா consistent in a particular act, consistent in relationship. But she never thought about any other human being other than Adam. Okay, and how is she describing? Of spring of heaven and earth, all earth's Lord, that such an enemy we have. என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒரு எனிமியை பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த எனிமி ஹெவன்ல இருந்து வந்தானா இல்ல ஏர்த்ல இருந்து வந்தானா அது நமக்கு தேவையில்லை, ஆனா ஒரு எனிமி இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயத்த எனக்கு முன்னாடியே தெரியும். I know about the enemy even before you stated now. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஈவினிங் when I finished my labor and when I came, I overheard you and Angel Raphael. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. You were in a deep conversation and Raphael was giving some instructions about the enemy. ஒரு எனிமி வந்து உள்ள வர்றான், அந்த எனிமி வந்து உங்களை அட்டாக் பண்ண பாக்குறான். பர்டிகுலர்லி ஈவை பத்தி கொஞ்சம் நீ நல்லா பாத்துக்கணும். ஏன்னா ஈவ் இஸ் a very fragile being. ஈஸியா அவ மைண்ட வந்து கடவுளுக்கு எதிராக அந்த தீயவன் திருப்பி விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாம் நானும் கேட்டேன். அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஐ ஆம் வெல் காட் அகெயின்ஸ்ட் த எனிமி. எனக்கு முன்னாடியே தெரியும் சார், நீங்க வந்து இப்ப புதுசா சொல்றீங்க. நீங்க வந்து இப்ப சொல்றது புதுசு கிடையாது, எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் வந்து ஒட்டு கேட்டுட்டேன். ஐ ஹாவ் பீன் ஈவ்ஸ் டிராப்பிங். அதனாலதான் அந்த வேர்டு வந்தது. ஓவர் ஹியரிங்க்கு இன்னொரு வேர்டு வந்து ஈவ் டிராப்பிங், ஈவ்ஸ் டிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டு கேட்கறது அடுத்த வீட்டுல நடக்குது, அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு. ஈவ் வந்து she was dropping into another's conversation and she knew about the common enemy and the common enemy's intention. அப்படி சொல்லி முடிச்சுட்டு இமோஷனலா ஆடம வந்து அட்டாக் பண்ண போறாங்க. எப்படி சொல்ல போறாங்க, do you doubt my firmness to you or to God? நான் வந்து கடவுள்கிட்ட ஃபார்மா இல்லையா, இல்ல உனக்கு எதிராக நான் திரும்பிடுவேன்னு டவுட் பண்றியா? Do you think that I will become unfaithful to God or to you? Do you doubt my chastity? Do you doubt my love? Do you think that I will turn my affection towards somebody else? அப்படின்னு அவனை ஒரு விட்டு போட்டோன ஆடம் வந்து என்ன ஆயிடுறான், he becomes completely emotionally broken. And look at the way he is going to speak. அதுக்கப்புறம் பாருங்க, do you think that I will be seduced or I will turn unfaithful to you? Do you think about it? Do you think like this, Adam? நான் உனக்கு உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு ஆடவனோடு போயிருவனோ, வேற ஒரு பீயிங்கோட போயிருவன்னு நம்புறியா? அதுதான் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலா டார்கெட் பண்ணிட்டு
2-3 இன்ஃபர்மேஷன் இடையில சொல்றான். என்ன அப்படின்னா, let me make one thing clear. என்ன அப்படின்னா, we are not capable of death or pain. When God created human beings were impeccable. They were shielded against death or pain. அவங்களுக்கு டெத்தும் கிடையாது, பெயினும் கிடையாது. அப்ப நீ டெத்தை பத்தியும் பயந்துருக்க மாட்ட, பெயினை பத்தியும், எனக்கு டெத் வந்துருமோ பெயின் வந்துருமோன்னு பயந்துருக்க மாட்ட. அப்ப ஒருவேளை நான் வந்து உனக்கு அன்ஃபெய்த்ஃபுல் ஆயிருவனோ, வேற ஒரு ஆடவனோடு தொடர்பில் இருப்பேனோ அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சா? நீ என்ன நம்பலையா என் மை டியர் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேக்குறா. உடனே ஆடம் பாருங்க, he realized that he was emotionally hurt. அவர் ரொம்ப எமோஷனலி டிஸ்டர்ப்ட் ஆயிட்டா அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்றான், கொஞ்சம் இறங்கி வர்றான். இறங்கி வந்து ஹீலிங்கா, இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா, நான் உன்னை போய் டவுட் பண்ணுவேனா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான், ஐ வாண்ட் டு காட் யூ, உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சேன். எதுல இருந்து அப்படின்னா, ஐ வாண்ட் டு காட் யூ ஃப்ரம் சின் and from blame. There will be somebody who will be blaming you for going against God. எதிர்காலம் உன்னை தூற்றும். நீ இந்த செயல் செய்ததனால் நீ வந்து கடவுளுக்கு எதிராக திரும்பிட்டீங்கன்னா எதிர்காலம் உன்னை தூற்றும். அந்த பழிச்சொல்லிலிருந்து உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரஃபேல் என்னிடம் சொன்ன விஷயங்களிலிருந்து நான் கிரகித்த விஷயம் என்ன அப்படின்னா, Satan is very keen in finding you alone. And I don't wish to give a chance for Satan to find you alone. உன்னை தனியா சந்திக்கணும், உன்னை தனியா சந்தித்து உன்னுடைய மைண்டை வந்து திசை திருப்பணும்னு சாத்தான் முயற்சிப்பதாக எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா சாத்தான் தோல்வியை அடைவான், அவன் வந்து மண்ணை கவுவான். அதனால நான் என்ன பண்ண வேண்டியது இல்லை, உன்னை தனியா விட வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றான். என்ன அழகா சொல்றான் பாருங்க, மை டியர் வைஃப், we are not incorruptible of faith. We are defended against death and pain. But regarding faith, our faith can be shaken. கடவுள் வந்து நம்ம ஃபெய்த்தை மட்டும் ஷீல்டு பண்ணி வைக்கல, அதை மட்டும் ஓப்பனா வச்சுட்டாரு. There is a possibility that we may be tempted to become unfaithful. We may be tempted by Satan to become disloyal to God. கடவுளுக்கு எதிராக நாம் திரும்புவதற்கு எல்லா பாசிபிலிட்டிஸையும் கடவுள் விட்டு வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is something called free will. கடவுள் நம்மை படைத்தார், பட் கடவுள் நமக்கு ஒரு gift கொடுத்திருக்காரு. அது ஒரு வரம், ஒரு சாபம். என்ன அப்படின்னா, free will. You choose. If you want to choose good, go choose good. If you want to choose bad, choose bad. But the choice will decide your fate. இது பாத்தீங்கன்னா அதே புக் ஆஃப் ஜெனசிஸ்ல ஏறக்குறைய 13th chapter பிளஸ்ல ஆப்ரஹாமுக்கு கடவுள் சொல்லுவாரு. ஆப்ரஹாமை கூப்பிட்டு ஏப்ரஹாமா இருந்தவரை ஏப்ரஹாம்னு மாத்துறாரு. ஏப்ரஹாம்னு மாத்தி என்ன சொல்றாரு, ஏப்ரஹாம், ஐ பிளேஸ் பிஃபோர் யூ a blessing and a curse. You can decide for yourself what to take. You have all the freedom to take this path or that path. Two roads diverge in a yellow wood. ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்றாரு, நம்ம இந்த வாழ்க்கை பயணத்துல அப்படியே ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க ஒரு பைஃபர்கேஷன் வரும். இந்த பைஃபர்கேஷன்ல நம்ம எந்த ரோடு எடுக்க போறோமோ அதுதான் நம்முடைய ஃபேட்டை டிசைட் பண்ண போகுது. ஸோ we have something called free will. அப்ப அந்த ஃப்ரீ வில்ல பத்தி பின்னாடி பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, I don't doubt your virtue. You are the most virtuous woman. You are the most wise woman. You are a strong woman. You are a watchful woman. எப்படி ஒய்ஃபை வந்து ஐஸ் வைக்கிறாரு பாருங்க ஆடம். நீதான் வர்ச்சுவஸ் உமன். அந்த உலகத்துல நான் பார்த்ததிலே நீ ஒருத்தி தான் சிறந்தவள். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எங்க இருந்து வந்திருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் நல்ல கவிதை என்பேன் அப்படின்னு கவிஞர் எழுதிட்டு போயிட்டார். ஏற்கனவே அதை வந்து ஜான் மில்டன் அந்த காலத்தையே சொல்லிட்டு போயிட்டார். யூ ஆர் த பெஸ்ட், யூ ஆர் த மோஸ்ட் வர்ச்சுவஸ், you are the wise, you are the most watchful, you are the most strong. But there is somebody who is stronger than us, who is around. He is waiting to tempt you in my absence. நான் இல்லாத போது அவன் வருவான், வந்து உன்னை டெம்ப் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்ன பண்றா, அழகா ஆடம் வந்து a man who is filled with care.
ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மோர் கேரிங் தேன் த ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி இங்க எனக்கு தோணுது. ஹஸ்பண்ட்ஸ் ஆர் மோர் கேரிங், பட் த ஒய்ஃப்ஸ் ஆர் மோர் இமோஷனல். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். அப்ப அவர் என்ன சொல்றா, வந்து ஆடம் பார்த்து சொல்றாரு, do you think that our happiness is limited? Okay, God has created us to be happy. இததான் முன்னாடி சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க, நம்ம ஜாலியா இந்த ஈடன் ஃபுல்லா சுத்தி திரியலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அங்க ஒரு எனிமி இருக்கான்னு சொல்றீங்க. அப்ப is God's creation limited? Is God's happiness limited? Our happiness is limited அப்படின்னு ஒரு அழகான ஒரு கொஸ்டினை தூக்கி அங்க போட்டோன்னு தான் இவன் என்ன சொல்றான், yes, our happiness is limited. We are human beings with freedom, but our freedom is limited. 16th centuryல ஜீன் பால் சார்த் அப்படின்னு ஒரு பிலாசபர் அவரு சொன்னாரு, man is free but everywhere he is in shackles. மனிதன் படைக்கப்பட்டான், ஆனா எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டான். நம்ம வந்து ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு மாடு மாதிரி, ஒரு பெக்ல ஒரு மாடுடைய ஒரு எண்டை கயிறை கட்டிடுவாங்க, இன்னொன்னு நம்ம மாட்டு கழுத்துல விட்டுருவாங்க. இப்ப இந்த மாடு என்ன பண்ணும், ஜாலியா திரியலான்னு போகும். ஆனா ஒரு எண்டுல போனோன்னே அந்த கழுத்தினுடைய அந்த நூஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த மாடு ரியலைஸ் பண்ணும், we are not free completely. அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, our happiness is frail. Okay, our happiness is frail, our happiness is weak. Oh woman, அப்ப பாருங்க அழகா வந்து ஒய்ஃப், இது வரைக்கும் ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் he is addressing Eve as woman. Woman, best are all things as the will of God ordained them. படைக்கப்பட்ட எல்லாமே பெஸ்ட் தான். ஆனால் there is something that God has created which has given us some loophole to become evil. What is that loophole? That is the will, free will அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. And what is free will அப்படின்னு கேட்டீங்கன்னா, free will அப்படின்னா the capacity to choose for ourselves. The capacity to choose for ourselves. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த adolescent periodல இந்த ஒரு free will வந்து பயங்கரமா வேலை செய்யும். என்ன அப்படின்னா, we are free to choose a life partner chosen by our parents, or we are free to choose a life partner by ourselves. This is free will. Okay? We are free to will for ourselves what we want. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சூஸ் பண்றத நம்மளே பண்ணலாம். ஆனா நம்ம சூஸ் பண்றது, அதுல இருந்து வரக்கூடிய விளைவுகளை நம்ம தான் சந்திச்சாகணும். ஒருவேளை நமக்கு வேண்டியதை நம்மளே சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஹாப்பியா இருந்துச்சுன்னா சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல நம்ம சூஸ் பண்றது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சுன்னு யாருக்கிட்டையும் போய் நிக்க முடியாது. ஏன்னா நீ தானடா சூஸ் பண்ண, அந்த வாழ்க்கைய நீ வாழ்ந்துக்கோ, எங்கள்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கத்துல அவங்க சூஸ் பண்றதுலயும் இதே ப்ராப்ளம் வரும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, they will come and they will try to resolve the issues. This is called free will. அப்ப என்ன சொல்றாரு, free will limits our happiness. So we should be very careful about the enemy around. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, don't give way for temptation. அங்க போனா நம்ம டெம்ட் ஆயிடுவோம், அந்த விஷயத்தை நம்ம தொட்டா டெம்ட் ஆயிடுவோம், அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா டெம்ட் ஆயிடுவோம் அப்படின்னு இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்றது நல்லது. அதை அவாய்ட் பண்ணாம, இல்ல நான் அதை போய் செஞ்சு பார்ப்பேன், அதை டச் பண்ணி பார்ப்பேன், அதை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, there is all the possibility that we may be distracted, we may be taken away from God. So don't seek temptation. If temptation comes your way, okay, நமக்கு வந்து ஒரு சோதனை வருது அப்படின்னா, சோதனை வரும்போது வரட்டும், வரும்போது அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளே சோதனையை தேடி போகக்கூடாது. This is the advice given by Adam. And Adam வந்து ஏன் இந்த அட்வைஸ் சொன்னா அப்படின்னா, ஏற்கனவே ரஃபேல் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆடம்கிட்ட கொடுத்துட்டான். அண்ட் இன் லைன் நம்பர் 376ல அழகா ஆடம் இஸ் டிஸ்கிரைப்ட் பை ஜான் மில்டன் as the patriarch of mankind. பேட்ரியார்க்னா தகப்பனார், அவர் தான் தகப்பன் சுவாமி. இந்த மனித இனத்துக்கே தகப்பன் யாரு, ஆதாம். அப்ப இந்த ஆதாம் வந்து என்ன பண்றான், he is pleading with his wife. நீயா போய் வம்ப விலைக்கு வாங்காத, நீயா போய் ஓனான எடுத்து மடியில விட்டுக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணி பாக்குறான். ஆனா ஈவ் வந்து என்ன சொல்றா, முடியவே முடியாது. யூ டோன்ட் டவுட் மீ ரைட்,
you don't suspect my loyalty, my chastity. If then I know, you know that I am a strong woman, I will face if there is any temptation, allow me to go அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, I am fully prepared to face the trial because you have already warned me. ஏற்கனவே எனக்கு வார்னிங் கொடுத்துட்ட. வார்னிங் இல்லைன்னா தான், எனக்கு ஒரு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சாதான் நம்ம போய் அந்த குழிக்குள்ளார மாட்டிக்குவோம். இப்ப ஆபத்து இருக்குன்னு தெரியுது, நான் போய் பாத்துக்குவேன் சார் half an hour ஆயிடுச்சு சார். யா அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு she is trying to go away to do her work in the green garden. Thank you, sir. Prem, sir. I am stopping here.